எல்லோருக்கும் அன்பான வணக்கம். ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால் தமிழ் சினிமா இயக்குநர்கள் ஒரு சர்வதேச திரைப்படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து டெல்லிக்கு போக வேண்டிய ஒரு சூழல், அல்லது மும்பைக்கு போய் ஃபெஸ்டிவலில் படம் பார்க்க வேண்டிய ஒரு சூழல். இப்பொழுது சென்னையிலேயே இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல் நடக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இது பாராட்டுக்குரிய ஒரு விஷயமும் கூட. தொடர்ந்து 4-5 வருடங்களுக்கும் மேலாக சென்னையில் நான் பார்த்துட்ருக்கேன். நான் அதுக்கு முன்னால் இப்போ இருந்து தெரியல. இது சின்ன ஒரு திரைப்பட விழாவாக இருந்தாலும் இதில் எவ்வளோ பேர் பயனடைகிறாங்க அப்படின்றத ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நான் உதவி இயக்குனராக சேர்ந்த புதுசில் இங்கே ஃபெஸ்டிவல் எதுவும் நடைபெறல. அப்பொழுதெல்லாம் படம் பார்க்க சொன்னால் இப்போ கிடைக்கிற மாதிரி ஒரு விசிடி டிவிடி எதுவுமே அப்போ கிடைக்காது. ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு மூவி பார்க்குறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல். விஹெச்எஸ் தான் இருக்கும். அந்த விஹெச்எஸ் வாங்கி அதை ஒருத்தர்கிட்ட சொல்லி அது கார்கோவில் சேர்றதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகும். அப்படி ஒரு சூழல் இருந்தது. இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நல்ல திரைப்படங்களை நம்ம ஊர்லேயே நம்ம சொந்த மண்ணிலே பார்க்குறதுக்கு உண்டான இந்த ஏற்பாடு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது பாராட்டுக்குரிய விஷயம். அந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த விழாவில் நான் கலந்துருக்கேன். நான் என்னென்னா, இனி வரும் காலங்களில் இருக்கக்கூடிய இப்போ டிவிடி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது நல்ல கமர்ஷியல் மூவி, மேக்ஸிமம் ஒரு 80-90% பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் மூவி என்ன ஹிட் ஆச்சோ அந்த திரைப்படங்கள் தான் வந்துட்டுருக்கு. இது மாதிரி சில இப்போ அவங்க சொன்னது மாதிரி எந்த ஃபெஸ்டிவல்லையும் பார்க்க முடியாத திரைப்படங்களை இதை பார்க்குறதுக்கான இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிற நாராயணன் சார் அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்கள். நிச்சயமாக இது இன்னும் மேலும் வரணும். இப்போ எனக்கு தெரிஞ்ச சென்னையில் இது 2வது ஃபெஸ்டிவல் நினைக்கிறேன். 2 டீம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் இதுபோல் சென்னையில் இன்னும் ஒரு 10-15 ஃபெஸ்டிவல் நடக்கணும். அந்த காலம் வெகு விரைவில் நடைபெறும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதற்கான முதல் ஆச்சாரமாக தான் இப்போ தொடர்ந்து போயிட்டுருக்கு. இது சின்ன விழான்னு யாரும் நினச்சிட வேணாம். இதுக்கு எவ்வளோ உழைச்சிருப்பாங்கன்றது அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ஒரு படத்தை அனுப்புறதுலே எவ்வளோ சிரமம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். நான் தொடர்ந்து 3 படங்களை அனுப்பும்போது அதனுடைய சிரமத்தை பார்த்தவன் நான். ஒன்றுனா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. படம் போல் டிவிடியில் அனுப்பணும், அவங்க ஓகே பண்ணணும், சப்டைட்டில் அனுப்பணும். அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த ப்ராசஸே கிட்டத்தட்ட நான் ஒரு படம் அனுப்புறதுக்கே கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகிடும் அந்த ப்ராசஸ் முடிகிறதுக்கு. இப்போ நான் என்ன மாதிரி மொத்தமாக இவங்க அதை கலெக்ட் பண்ணி இதை செலக்ட் பண்ணி இந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணுறது, இந்த ஒரு ஃபெஸ்டிவலை நடத்தி முடிக்கிறது என்பது மிகப்பெரிய கஷ்டமான காரியம். அதை செஞ்சு பார்த்தவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். அந்த வகையில் உங்களுடைய ஒத்துழைப்பையும் உங்களுடைய பாராட்டையும் அவருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா தொடர்ந்து இது போல் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் நிச்சயமாக அடுத்த வருடங்களில் சென்னையில் 3 அல்லது 4 ஃபெஸ்டிவல் நடக்கிறதுக்கான வாய்ப்பையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்கள். இது இன்னும் மேலும் வளரணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். நன்றி.